சிறந்த குடும்பம் என்பதற்கு உலகத்திலே ஒரு பார்வை இருக்கின்றது. எதை சிறந்த குடும்பம் என்று உலகத்தில் சொல்லுவாங்க, அதற்கு வேறு வித பார்வையை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வைத்திருப்பார்கள். அது நமக்கு வேண்டாம். மார்க்க அடிப்படையிலே ஒரு சிறந்த குடும்பம் என்று நாம் எதை சொல்ல முடியும் என்றால், மார்க்க சட்டங்களை, இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள். அவங்க உடன் பிறந்தவர்களாக நம்ம கூட பிறந்தவங்க அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. பெரும்பாலும் இதைத்தான் நம்ம குடும்பம் என்ற அடிப்படையிலே வைத்திருக்கின்றோம். இந்த குடும்ப அமைப்பிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் அவரவருடைய பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, நாம் சிலருக்கு சில கருத்தை போய் வெளிப்படையாக சொல்ல முடியாது, சூசகமாக சொல்ல வேண்டும் இருக்கக்கூடாது. இந்த இலைமறை காயாக சொல்லுவாங்கல்ல, இலைய காயை வெளிப்படையாக காட்டுவதில்லை, கொஞ்சம் இலைய மறைச்சு அதோட ஒரு காயை காட்டுற மாதிரி. அவர் விஷயத்தை சொன்ன சங்கடப்பட்டுருவாரு என்பதற்காக கொஞ்சம் அதை முனையை மலுக்கி சொல்வதை போல இஸ்லாம் சொல்வது இல்லை. எல்லாத்திலும் இஸ்லாம் உடைக்குது. கணவன் என்றால் யார், அவனுடைய ரோல் என்ன, ஒரு குடும்பத்தில் அவன் என்னென்ன உரிமைகளை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எல்லாம் ஒளிரித்து சொல்லுகிறது. ஒரு மனைவி என்றால் யார், அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள உறவு என்ன, ஒரு மனைவி கணவனிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவளுக்கு கணவனிடத்தில் இருக்கின்ற உரிமை என்ன, மார்க்கம் நமக்கு சொல்கிறது. இதை நாம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக இருக்க முடியும். ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, இதுல ஏதாவது ஒரு துறையை எடுத்து நம்ம பேசும்போது அதை ஒரு தரப்பு கொண்டாடும், இன்னொரு தரப்பு ஆமா இவர் இதையே பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உதாரணமாக மனைவிமார்களின் கடமைகள் என்று சொல்லி பேசுறோம்னு வைங்களேன், உடனே கணவன்மார்களுக்கெல்லாம் என்ன ஒரே குசி ஆயிரும். நல்லா சொல்லுங்க பாய், அவளுக்கு உரைக்கணும், நீங்க பேசுறது அவளுக்கு உரைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த உள்ள அப்படி ஏங்கும். நல்ல ஒரு கருத்தை சொல்லும் போது எல்லாம் பிறண்டு நினைச்சுக்குவாங்க, சிரிப்பாங்க. அது அதே காட்டும், ஓ அப்ப இவர் மனைவிக்கு இந்த கருத்து போய் சென்றிருக்கு என்பதை இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்கிற அளவுக்கு இருக்கும். சரி, அதே மாத்தி கணவன்மார்கள் மனைவிகளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறோம் என்று பேசும்போது மனைவிமார்களுக்கு கொண்டாட்டமாயும். அது இயற்கையில அப்படி இருக்கா இல்லையா? இப்படி ஒரு தரப்பை பற்றி பேசும்போது இன்னொரு தரப்பு அதை ரொம்ப விரும்புறாங்க. இதுல என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, எல்லாமே சரி செய்யப்பட வேண்டும். மனைவி நம்ம சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கணவனாக இருக்கக்கூடிய நாமும் சரியாக அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது இருந்தால் தான் இதை சரி செய்ய முடியும். ஒரு குடும்ப அமைப்பிலே இந்த கணவன் மனைவி எடுத்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த கணவன் மனைவி என்று வரும்போது அது ஒரு அழகான ஒரு உறவு முறை. அதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது, வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யத்தஃபக்கரூன் என்று பேசுகிறான். அதாவது உங்களில் இருந்தே உங்கள் துணைவியரை படைத்து நீங்கள் அன்பையும் இரக்கத்தையும் பரிமாறிக்கொள்வதற்காக அந்த மனைவிமார்களிடத்திலே கணவனுக்கு மன அமைதி கிடைக்கின்றது, அன்பை பரிமாறிக்கொள்கின்றான், இரக்கத்தை பரிமாறிக்கொள்கின்றான், பாசத்தை பரிமாறிக்கொள்கிறான். இப்படிப்பட்ட இந்த உறவு இருக்கின்றதே, இது இறைவனின் சான்றுகளிலே ஒன்று என்று அல்லாஹ் சொல்றான். அது என்ன, அப்படி என்ன ஒரு பெரிய வியக்கத்தகுந்த விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வியக்கத்தக்க விஷயம் அதில் இருக்கின்றது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த உறவு இருக்கு பாருங்க, திடீர்னு பற்றி கொள்ளக்கூடிய ஒரு உறவு. அதாவது ஒரு நண்பன் இன்னொரு நண்பரோடு நெருங்கி பழகிறான் அப்படின்னா அதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். 10 ஆண்டு பழக்கம், 20 ஆண்டு பழக்கத்தில் இருக்கின்றார், 30 வருஷ பழக்கம்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா கணவன் மனைவி உறவு என்பது நேற்று கல்யாணம் ஆயிருக்கும், இன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? கணவன் மனைவியா இருந்தாலும் நேற்று வந்தவ எங்க கணவன் மனைவி அவங்க அம்மா வீட்டில் இருப்பா, ஏங்க ஒன்னா போகல, அது 10 வருஷம் ஆகட்டுமே என்று யாரும் சொல்வதில்லை. அது திடீரென்று அந்த உறவு என்பது ஒரு அளவு கடந்த நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, மாப்பிள்ளக்காரனுடைய அம்மாவுடைய வயிற்றிலே புளியை கரைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. எப்படி? கல்யாணம் ஆகுது, நேற்று வரைக்கும் அம்மா பிள்ளையா இருந்திருப்பாரு, அம்மா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி இருப்பார். காலையில் ஆபீஸ் போகுது, அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். கல்யாணம் ஆகி மனைவி வந்த உடனே அந்த என்ன அந்த திறக்குல மனைவிட்ட பாதி பேசிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு அப்படியே ஏதோ சிரிப்பில் போயிருப்பான். உடனே என்ன, எப்பவுமே நம்மகிட்ட சொல்லிட்டு போகிற பிள்ளை இன்னைக்கு போகவில்லை. அப்ப என்ன ஆகுது? இந்த மருமகள் வந்து நமக்கு வேட்டு வைக்கிறாள், இவளோடு இவன் நெருங்கி பழகுகின்ற காரணத்தினால் இவன் நாளைக்கு நம்மளையே தெருவில் விட்டுருவானோ என்று ஒரு மாமியார், இத்தனை ஆண்டு காலம் வளர்த்தெடுத்த ஒரு மாமியாருக்கு பொழுதுத்தி சொல்லுகிறது. அப்ப இது எப்படி ஏற்பட்டது? அல்லாஹ்வால் ஏற்பட்டது. இந்த ஒரு நேசம் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, ஒரு திருமண வாழ்க்கையின் மூலமாக ஒருவனுக்கு இது கிடைக்கின்றது. ஆனால் இதிலேயே இன்று ஒரு பெரிய பிரச்சனை நம் சமுதாயத்திலே உருவாகி இருக்கின்றது. இதெல்லாம் மனம் பேசி இருக்கிறேன் என்று சொல்கிறார். சொல்றவர் மக்காவாசி, பார்த்திருக்கிற பொண்ணு மதீனாவுடைய பொண்ணு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லர்த்த அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்கின்றார்கள். அவர் சொல்றாரு, இல்ல பார்க்கலாம், இல்ல சும்மா தான் பேசி வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபந்துரு இலைஹா, நீ போய் அந்த பெண்ணை பார், முதல்ல பாரு. ஏனென்றால் இன்ன ஆயுனில் அன்சாரி ஷையன், அன்சாரி பெண்களுடைய கண்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார்கள். வித்தியாசம் என்றால் குறைபாடு அல்ல. அப்புறம் என்ன? வட்டாரத்திலே ஒவ்வொரு விதமான வடிவங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். இப்ப நாம் தமிழகத்திலே இருக்கிறோம், இப்ப உங்களுக்கு பக்கத்துல கர்நாடகா இருக்கு. கர்நாடகா முகம் என்பது பார்த்தாலே தெரியுதா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முகம் இருக்கிறது. கேரளாவில் பாருங்க, அது ஒரு டிசைனா இருக்கு. வடக்கு நீங்க போக போக பார்த்தாலே என்ன, இவர் வடக்கு பார்ட்டி நமக்கு தெரியும், தெளிவா தெரிகிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாறுபாடு. முடியலன்னு சொன்னா அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். பிடிக்காட்டி செய்வாங்க, போய் கடிதம் போடுறோம்பாங்க, அப்படின்னா பிடிக்கலன்னு அர்த்தம். அது ஒரு செட் பண்ணி கூட்டிட்டு போய் மாப்பிள்ளையை காட்டிடுவாங்க, பொண்ணை காட்டிடுவாங்க. இங்க மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்வான், கையை பசஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏண்டா வாழ போறதுனா ஏங்கன்னு காட்ட மாட்டேங்கிறாங்களே என்று என்ன, அவன் பெரிய சங்கடத்தில் இருப்பான். என்ன செய்ய மாட்டாங்க, பெண்ணை காட்ட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி தருவாங்களா, வச்சு வாழ்ந்துக்கிறணுமா. வச்சு வாழ்ந்து கொள்வதற்கு அதுனா ஆடா மாடா ஆடு வாங்கி தர மேய்ச்சிக்கங்கிற மாதிரி இருக்கு. திருமணம் என்பது இருவரும் மனம் பொருந்தி செஞ்சால்தான் அது திருமணம். அதுல யாருக்கு பிடிக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக மன தம்பதிகளுக்கு பிடித்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். இதற்கு ஒரு கதை சொல்வார்கள், நகைச்சுவையாக இருப்பதற்காக சொல்லுவாங்க. அதாவது ஒரு பையனுக்கு திருமணம் ஆகல, வயது 30 ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு பெரியவர் அவரை பார்த்து விசாரிக்கிறார், ஏப்பா 30 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணலையா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் காரணம் இருக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? எந்த பெண்ணை போய் பார்த்தாலும் அந்த பெண்ணுக்கு என்னுடைய குணம் இல்லை, ஒரு பெரிய குணக்குண்டு நினைப்பு அவங்களுக்கு. நம்ம பெரிய சிலர் அப்படி நினைச்சுக்குவாங்கல்ல, நான் பெரிய குணம் நினைத்து கொண்டு என் குணம் அந்த பெண்ணுக்கு இல்லை, என் குணம் அந்த பெண்ணுக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இவர் ஒரு அறிவாளி, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுல ஈஸியா சால்வ் பண்ண இதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்கு. நீ ஒரு பெண்ணை முதல்ல போய் பார்த்துட்டு உனக்கு பிடித்திருந்தால் உங்க அம்மாவுடைய குணத்தை எல்லாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி, உங்க அம்மா வரும்போது அந்த மாதிரி நடந்துக்கிற சொல்லு, உங்க அம்மாவுக்கு பிடிச்சிரும்ல அப்படின்னு ஐடியா சொல்றாரு. அவரும் அதே மாதிரி பண்றாரு. அவங்க அம்மா வந்து பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க. ஒரே சந்தோஷம் இவருக்கு. 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அவர் சந்திக்கிறார். என்னப்பா நீங்க ஓகே ஆயிடுச்சு, நீ கல்யாணம் முடிஞ்சு எத்தனை குழந்தைன்னு கேட்கிறார். ஓங்கங்க கல்யாணம்லாம் ஆகல. என்னப்பா சொல்ற, அம்மா தான் ஓகே பண்ணிட்டாங்களே. அம்மா ஓகே பண்ணாங்க, அத்தா வேணான்ட்டாரு.
அத்தா ஏன் வேணானாரு, தனியா கூட்டு போயிட்டு அவ பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கிறா, நான் அவளை கட்டி 30 வருஷமா நான் கஷ்டப்படுறேன், நான் பட்ட கஷ்டத்தை நீயும் பற்றாத, வேற பொண்ணை பாருன்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என்று நகைச்சுவையாக சொல்வார்கள். அப்ப யாருக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதை விட முதலிலே யாரு வாழ போகின்றார்களோ அவர்களுக்கு பிடிக்க வேண்டும். அவர்களுக்கு பிடித்திருந்தால் அந்த திருமண வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இயற்கையிலே ஒரு மனிதனுக்கு எதை தானே தேடிக்கொண்டானோ அதுல ஒரு பிரச்சனை வந்தால் அதை அவன் ஜீரணித்துக் கொள்வான். ஒரு செல்போனை நம்ம காசு போட்டு வாங்குறோம், கொஞ்ச நாள்ல வீணா போச்சு, என்ன சொல்லுவோம், எவ்வளவோ செல்போன் வீணா போகுது, இந்த அவனுக்கு 1 மாசத்திலே வீணா போச்சோம், எனக்காவது 3 மாசம் வந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். இதே போன அவனுக்கு ஒரு பிடிக்காத வாங்கி கொடுத்தாரு வச்சுக்கிடுவோமே, அது வீணா போச்சு, போனை பாருங்க அவன் முகம் மாதிரி இருக்கு, வாங்கி கொடுத்த போனும் அவனும் அப்படிதான் இருக்கிறான், போனும் அப்படித்தான் இருக்கு, ஒரே செயல் தான். இதை இவனே விலை கொடுத்து வாங்கும் போது எப்படி எடுத்துக்கிறான், இதை அடுத்தவர் வாங்கி தரும்போது எப்படி பழிய தூக்கி போடுறான். அந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணை இவனே தேடி முடித்து விட்டானோ அதை அவன் பொருந்திக் கொள்வான். இவன் பார்த்து முடிக்கல, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், திருமணத்துக்கு பிறகுதான் பார்ப்பான். திருமணத்துக்கு பிறகு பார்த்தாச்சுன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பரு இருக்கும், அது ஒரு சின்ன பருவா இருக்கும், அது இவனுக்கு ஒரு இமயமலை மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த பருவையே மறைச்சு பார்ப்பான். இந்த பரு பிடிச்ச சொரிப்பம்பளையை கொண்டு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா என்று ஆரம்பத்திலேயே அந்த வெறிசல் ஏற்பட்டுவிடும், அந்த வெறுப்பு ஏற்பட்டுவிடும். அது கணவனுக்கு ஒன்று மனைவியை பிடிக்காமல் போகலாம், அல்லது மனைவிக்கு இந்த ஆள் எனக்கு பிடிக்கல என்று இல்லாமல் போகலாம். இது என்ன ஆகும்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் எதிரொலிக்கும். நம் ஜமாத்திற்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஷரியத்து தலைமையில வச்சு விசாரிப்போம். அப்ப கணவன் என்கிற நிலையில இவன் சம்பாதிக்கிறான், குடும்பத்துக்கு செலவழிக்கிறான், பிள்ளைகளை படிக்க வைக்கிறான், எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னதான் பிரச்சனை? சில நேரங்களில் மனைவி எல்லாம் சரியா தான் இருப்பாங்க, அவரு எங்க குழந்தை பெற்றிருக்கிறாங்க, அவங்க உங்களை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, உங்க அம்மாவையும் பார்த்துக்கிறாங்க, என்னதான் பிரச்சனை என்று விசாரித்து பார்த்தால் அடிப்படையில் நான் அப்பமே கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேங்க, எங்க அத்தட்ட வேணான்னு சொன்னேன், முடிச்சு வச்சுட்டாரு, அப்ப என்னன்னு விளங்குது. மனப்பொருத்தம் இல்லாமல் திருமணம் முடித்து வைக்கின்ற காரணத்தினால் இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுகிறது. இது ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். மனப்பொருத்தம் இல்லாத ஒரு தம்பதியை நம்ம திருமணம் செஞ்சு வச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையிலே சகஜம் இருக்காது, அவங்க அந்யோன்யமாக பழக மாட்டார்கள். அந்த அந்த பாதிப்பு குழந்தைகளையும் நோக்கி திரும்பும், வீட்டில் உள்ள மற்றவங்களையும் அது பாதிக்கும். அது ஒட்டுமொத்த திருமண வாழ்க்கையையும் அந்த குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய தன்மையாக நாளைக்கு மாறி போய் விடுகின்றது. இதில் நம்ம என்ன செய்கின்றோம், அன்றாடம் சில ஊர்களில் சில பகுதிகளில் பார்க்கின்றோம். அப்ப இஸ்லாம் எங்க இருந்து ஃபில்டர் பண்ணது பாருங்க. அழகான குடும்பம் வேண்டும் என்றால் திருமணத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க இதை ஆரம்பிச்சிடணும். இது ஒண்ணு முக்கியமா இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த திருமணத்துக்கு மனத்துணைகளை தேர்வு செய்யும் போது மார்க்கப்பற்று உள்ளவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. துன்கஹுல் மர்அத்துல் அர்பா, 4 நோக்கங்களுக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா வலி ஜமாலிஹா வலி ஹசபிஹா வலி தீனிஹா. என்னென்ன காரணத்துக்காக ஒரு பெண் மணமுடிக்கப்படுகிறாள்? அவளுடைய செல்வத்திற்காக. காசு பணம் நிறைய இருந்துச்சுன்னு வைங்களேன், அவளுக்கு என்ன கிடைக்கும்? மாப்பிள்ளை கிடைக்கும். பொண்ணை பார்ப்பார்கள், பொண்ணு பிடிச்சிருக்குதா, பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கு, ஒரு 20 பவுன் சேர்த்து போடுங்க கட்டிக்கிறோம். அப்ப 20 பவுன் சேர்த்து போட அந்த கலர் ரிமோட் கண்ட்ரோல்ல மாறுற மாதிரி பொண்ணுக்கு என்ன கலரா மாறுது? என்ன பார்க்கிறான்? அப்ப இந்த பெண்ணை பார்க்கிறதை விடவும் அந்த பணத்தை பார்க்கிறான்னு விளங்குது. அதனாலதான் கருத்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 பவுன் சேர்த்து போடுங்க என்று கேட்கிற அளவுக்கு வருது. அப்ப பணத்துக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுறாள் என்பதை பார்க்கணும். இன்னொன்னு என்ன, வலி ஹசபிகா, அவருடைய குலப்பெருமை, பெரிய அந்தஸ்தில் இருப்ப எம்எல்ஏ உடைய பொண்ணு, பெரிய அந்த ஊரில் உள்ள பெரிய நாட்டாமையுடைய பொண்ணு, பெரிய ஜமாத் தலைவருடைய பொண்ணு அப்படின்லாம் சில அந்தஸ்துகளை வைத்துக் கொண்டால் நாளைக்கு நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அந்த செல்வாக்கு நமக்கு பயன்படும் என்று இந்த செல்வாக்கிற்காக மணப்பது இன்னும் ஒன்று. அடுத்து என்ன, அழகிற்காக. பெண்ணை நல்ல நிறமாக இருந்தால்,
காசே வேணாம், வரதட்சணை எல்லாம் வேணாம், நாங்க போட்டுக்கிறோம், எங்களுக்கு பிள்ளை கலரா இருக்கணும், பெண் என்ன நல்ல தக்காளி பழம் மாதிரி இருக்கணும், சுண்டி விட்டா ரத்தம் வரணும், அப்படி என்ன அந்த மாதிரி அழகா இருந்தால் எங்களுக்கு ஓகே. அப்ப அழகை பார்க்கின்றார்கள். இன்னொன்னு இருக்குது, அது என்ன? தீனிஹா, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக மார்க்கம் இருக்குது, அழகெல்லாம் அதுல ரெண்டாவது, மற்ற விஷயங்கள் ரெண்டாவது. மார்க்கப்பற்று என்பதை முதன்மையாக கொண்டு மனத்துணைகளை தேர்வு செய்வது. இதை சொன்ன நபி அவர்கள் நாளையும் சொல்லிட்டு இறுதியாக சொன்னாங்க, ஃபல்ஃபூர் பி ஸாத்தி தீன், மார்க்கமுடைய பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். அப்ப மார்க்கமுடைய பெண்ணை மணப்பதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்றாங்கன்னா, மார்க்க அடிப்படைகளை முதன்மையாக கொண்டு நம்ம மனத்துணைகளை தேர்வு செய்யணும். ஒரு பையனுக்கு மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்கிறோம், அதே மாதிரி இங்கே என்ன மாப்பிள்ளையை பார்க்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பார்க்கின்றார்கள்? நல்ல பச உள்ள பார்ட்டியா, தோப்பு இருக்கிறதா, துறவு இருக்கின்றதா, அவருடைய பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கின்றதா, எல்லாம் பார்த்து ஓகே பண்றாங்க. தொழுகை இருக்கிறதா, கொள்கை இருக்கிறதா, அதை பார்ப்பது கிடையாது. அவன் என்ன பார்க்கிறான்? அழகா இருக்கிறதா என்று பார்க்கிறான். கொள்ளை அழகா என்று பார்க்கின்றான், கொள்கை அழகா என்று பார்ப்பது கிடையாது. அவள் தர்காவில் போய் வழிபடக்கூடிய பெண்ணாக இருப்பாள், தாயத்தை அணிந்திருப்பாள், அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு நாங்க திருத்திக்கிடுவோம். மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின்ன வல அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா. சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய வசனம். இணை கற்பிக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். அவள் என்னதான் பேரழகியாக இருந்தாலும், அவள் அழகிலே உன்னை கவர்ந்தாலும், அவளை விட ஒரு இரையச்சமுடைய அடிமை பெண் உனக்கு சிறந்தவள். ஒரு அடிமை பெண்ணிட்ட செல்வம் இருக்குமா? ஒரு அடிமை பெண்ணிடத்துல பெரிய செல்வாக்கு அப்படிலாம் இருக்குமா? இல்லை. ஆனா என்ன முக்கியம்? இரையச்சம் என்பது அவசியம். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன் ஹத்தா யுமினு, நீங்கள் இணை கற்பிக்கின்ற ஆண்களுக்கு உங்கள் பெண்களை மணந்து கொடுக்காதீர்கள். அவன் எவ்வளவு பெரிய ஆணழகனாக இருந்தாலும் சரி, அவனை விட யார் சிறந்தவன்? இரையச்சமுடைய ஒரு அடிமை ஆண் சிறந்தவன். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் போடுகின்றான். நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை இது. ஏதோ சும்மா ஒரு பாலிசியாக சொல்வதல்ல, இதுதான் சட்டம். உலாயிக்க எதுவுன இளன்னார், அவர்கள் உங்களை நரகத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். வல்லாஹு எதுவோ இலல் ஜன்னத் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றான், அவனுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கின்றான். இணை கற்பிக்கின்ற பெண்களை நீங்க மணந்தீங்கன்னா, இணை கற்பிக்கின்ற ஆண்களை மணந்தீங்கன்னா, அவர்கள் நரகத்துக்கு போகும்போது உங்கள் கைப்பிடித்து உங்களையும் கூட்டு போயிருவாங்க. அவங்க நரகத்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். எங்கே வரப்போற அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதிலே அங்கே இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணணும். மார்க்கப்பற்று உள்ளவர்களை ஒருத்தர் பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணணும். அதுல என்ன பார்க்கணும்? குறிப்பாக கொள்கை விஷயங்கள் இருக்கிறதா? வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கு என்பதல்ல, கொள்கை விஷயத்திலே அவங்க எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து மனமுடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுதுங்க. நீங்க இந்த அடிப்படையிலே திருமணத்தை பண்ணிட்டாலேயே அழகான ஒரு குடும்ப செட்டப் வந்துடும். ரெண்டு விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன். ஒன்னு என்ன? திருமணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்க வேண்டும். இரண்டாவது என்ன? நேரடியாக பார்த்து வெளிப்புறமா ஓகேன்னு சொன்னா கூட கொள்கையை பார்க்க வேண்டும். இது இருந்தாலேயே திருமண வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு மேக்சிமம் சரியாயிடும். ஆனா அந்த ரெண்டு விஷயத்திலேயுமே நம்ம மக்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கின்றார்கள். பொண்ணை காட்டுவது கிடையாது, மாப்பிள்ளைக்கு காட்டுவது கிடையாது. எங்க ஊர்லாம் ஒரு வழக்கம் இருக்கு. என்ன வழக்கம் தெரியுமா? மாப்பிள்ளை முன்னும் பார்க்க கூடாது, ஓகே எல்லாம் பண்ணிடுவாங்க, நிச்சயதார்த்தம்லாம் நடந்துரும், கல்யாணமே வந்துடும். கல்யாணத்துக்கு என்ன மாப்பிள்ளைய பொண்ணு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இது எப்படி ஏற்பட்டது? அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த தப்தர் வரும், நிக்கா புக்குமாங்க எங்க ஊர்ல தப்தர் அப்படின்னா பரவாயில்ல சொல்றாங்க. அந்த தப்தருடைய நோட்டு வரும், மாப்பிள்ளைட்டையும் வரும், பொண்ணுட்டையும் வரும். அந்த கையெழுத்து போறதுக்கு முன்னாடியாவது பொண்ணை பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. ஏன்னா மாப்பிள்ளை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, பொண்ணு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. பொண்ணு முகத்தை மாப்பிள்ளையும் பார்க்க முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியும் பார்க்க கூடாது.
சரி கல்யாணமே ஆயிடுச்சு, கையெழுத்து போட்டு எல்லாம் அல்லாஹுமா அள்ளி பைனகுமா ஓதிடுவாங்க. நம்ம இதுல பாரக்கல்ல இலக்கணம் சொல்லுவோம், அவங்க ஓதக்கூடிய நான் சொல்றேன். அல்லாஹுமா அள்ளி பைனகுமா எல்லாம் ஓதியாச்சு. இப்ப கணவன் மனைவி ஆயிட்டாங்கல்ல, கணவன் மனைவி அழவை இப்பமாவது பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்க கூடாது. சாப்பாடு நடக்கும், அப்பமெல்லாம் என்ன பார்க்க கூடாது. அப்பமெல்லாம் அந்த தொப்பியை போட்டு தான் இருக்கணும், பொண்ணு மூஞ்சியை மூடி தான் இருக்கணும். அங்க இருந்து மண்டபத்திலிருந்து எல்லாம் கிளம்பி போவாங்க. அப்ப வேன்ல ஏறி மாப்பிள்ளை வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ வந்து நிற்பாங்க. வந்து நின்றால் அங்கே வீட்டு வாசல ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே அவங்க நிறுத்தி வைக்கப்படுவார்கள். உள்ள இருந்து அதே சில சடங்குகள்லாம் இருக்குல்ல, ஒரு தட்டு வரும். அந்த தட்டுல என்ன ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, மிளகாய், அப்புறம் வெத்தலை, கறித்துண்டு எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சில அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்குன்னு சில கேரக்டர்கள்லாம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, வந்து கிளாக் வைஸ்ல ஒரு 3 சுத்து சுத்துவாங்க, ஆன்டி கிளாக்ல ஒரு 3 சுத்து சுத்துவாங்க. அதை பார்த்து அந்த மாப்பிள்ளை காரி அதை துப்புவாரு. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கமிஷன் வேற செஞ்சுக்குவாங்க, வாங்கிக்கிட்டு இப்ப என்ட்ரி ஆகி மாப்பிள்ளை பொண்ணு உள்ள வருவாங்க. இப்பவும் பார்க்க கூடாது. உள்ளே வந்தால் அங்கே ஒரு ஏற்பாடு இருக்கும். அதாவது ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க, சின்னதுல பெரிய சைஸ்ல இருக்கும் அந்த கண்ணாடி. ஒரு குரானை திறந்து அந்த ரேகாலியில, ரேகாலி தானே அதுக்கு என்ன பேருங்க, அரிசி கொட்டி வச்சிருப்பாங்க. ஒரு படி ஒண்ணு இருக்கும். இப்ப மாப்பிள்ளையும் சில சடங்குகள் அங்க இருக்கிறதுனால ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணு வந்து உட்கார்ந்த உடனே இப்ப கண்ணாடி இருக்கல, இந்த இடத்துல வந்த உடனே மாப்பிள்ளை டோப்பாவை கழட்டுவாங்க, இருக்கக்கூடிய முக்காடை கொஞ்சம் மேல ஏத்துவாங்க. இப்ப என்ன செய்யணும்னா, கொள்கையில எப்படிப்பட்டவர் என்று பார்க்காம திருமணம் முடிச்சு கொடுத்து அப்படியே போய் விடுவார்கள். தௌஹீத் மர்க்கஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க சில பேர். அப்படி நிறைய முன்னுதாரணங்கள் உண்டு. நாங்க திருத்திக்கிருவோம் சொன்னவங்க எல்லாம் என்ன, அவங்க போய் பிற இடங்கள்ல திருமணமாகி வந்தாலும் அந்த கணவன் மனைவி என்பவங்க சில வெளி தோற்றங்களை மாத்திரம் வைத்து ஓகே பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த திருமண வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்துக்கு வெளி தோற்றத்துக்கு ஓகே பிடிச்சிருக்கு, கொள்கையும் ஓகே. ஆனா நம்மோடு சேர்ந்து இவள் எப்படி வாழ போகிறாள், இவளோடு நாம் எப்படி காலம் தள்ளுவது என்ற கவலை, ஒரு பயம், ஒரு பீதி அப்படி கூட சொல்லலாம். அது மாப்பிள்ளைக்கும் இருக்கும். அதே பீதி எப்படி திருமணம் ஆயிரும். ஒரு நாள் 2 நாளைக்கு இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு வராதவங்க, வயது முதிர்ந்தவங்க எல்லாம், ஏமா நீ அங்கே வச்சிருக்கிற தருமபுரியில நான் பெங்களூர்ல இருந்து எப்படி வர்றது, பொண்ணு மாப்பிள்ளை வீடு பெங்களூர்ல இருந்திருக்கும். 2 நாள் 3 நாள் அப்படி அது எந்த வேலையும் செய்யாது, அது உட்கார்ந்துகிட்டே இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, பொண்ணை பார்த்துட்டு போவாங்க. கெஸ்டுடைய வரத்து நின்றும். கெஸ்டுடைய வரத்து நின்று மருமகள் வந்து சார்ஜ் எடுத்து ஆகணும். இந்த சார்ஜ் எடுப்பதை எப்படி அதை லாபகமாக ஒப்படைப்பாங்க தெரியுமா? ஒரு விளக்கமாரை எடுத்து அங்க பக்கத்துல போட்டுருவாங்க. இவங்க கிச்சன்ல நிப்பாங்க. அங்க இருந்து ஏமா பாத்தி அந்த விளக்கமாரை எடுத்து இந்த அங்கனுக்குள்ள ஒரு உறவுமுறையாகத்தான் எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு அரபியில ஏதோ ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அரபி நாட்டு சேனல் எங்கேயோ வெளியே போயிருக்கும் போது தான் பார்த்த ஞாபகம் இருக்கு. சீரியல்லாம் வருதா இல்லையா? இதே பேட்டர்ல அங்கேயும் வச்சிருக்கிறான். எங்க அரபு நாடுகள்லயும் சீரியல் போடுறான். மருமக சண்டை தான். என்ன சண்டை அரபியில் நடக்குது. இங்க என்ன தமிழ்ல சண்டை நடப்பதை போல அங்கே ஒளிபரப்பக்கூடிய சீரியல்கள்ல சண்டை வந்து அரபியில் நடக்கின்றது. அப்ப இது ஒரு உலகளாவிய பிரச்சனை தான் போல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நீங்க எங்க போனா ஆண் என்பவனுக்கு உலக அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பெண் என்பவளுக்கு வயதை மீறிய பக்குவம் இருக்கும். 15 வயது ஒரு பெண்ணை கல்யாணம் நடத்திடுவா. அதே 15 வயசு பையனை கல்யாணம் பண்ணி அவனால வாழ தெரியாது. அந்த 15 வயது பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் ஒரு ஆணுக்கு இருக்காது. ஒரு 25 வயது ஒரு ஆண் 20 வயது ஒரு பெண்ணுக்கு மனமுடிச்சு வைக்கிறோம்னா அந்த பெண்ணுக்கு பக்குவம் தெரியும், ஆனா உலகம் தெரியாது. அந்த உலகத்தை தெரிந்தவனாக யார் இருப்பா என்பதை, அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் அது ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம் உருவாவதற்கு அடித்தளமாக அமையும். இப்ப கணவனை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் மனைவிக்கு சொல்ற விஷயங்கள் என்ன? ஒரு மனைவிக்கு கணவனை பற்றி இஸ்லாம் சொல்லுது. இந்த கணவன் என்பவன் யார் தெரியுமா? முக்கியமான உறவு. ஒரு நபித்தோழர், அவர் முஆத் பின் ஜபல் என்று நினைக்கின்றேன்.
அவர் வெளியார் நினைக்கிறார், இந்த கேடுகட்ட மன்னர்களுடைய காலிலே விழுந்து மக்கள் வணங்குகிறார்கள். அப்புறம் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் அவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க, நம்ம அவங்க காலில் விழுந்தா என்னன்னு அவருக்கு தோணுது. ரசூலுல்லாஹை மதீனாவில் பார்த்து பேசுகிறார், இந்த மாதிரிலாம் விழுறாங்க, நான் அவங்க காலில் விழட்டுமான்னு கேட்கிறார். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது. அப்ப சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் குன்து ஆமுரன் அகதன், நான் உங்களிலே ஒருவருக்கு கட்டளையிடுவதாக இருந்திருந்தால், என்ன இருந்திருந்தால், இந்த மாதிரி ஒரு ஆளுடைய காலிலே விழுவதற்கு அனுமதி இருக்கு என்று சொல்வதாக இருந்திருந்தால், கணவனுடைய காலிலே சொல்லி மனைவிமார்களுக்கு சொல்லி இருப்பேனே. அப்ப அது செய்யக்கூடாது. மார்க்க சட்டப்படி என்ன, பிற மதங்கள் அது உண்டு. கணவனுடைய காலில் விழுந்து என்ன அவர்கள் வணங்க வேண்டும். கணவன் என்பவன் யார்? அவன் ஒரு கடவுளை போல, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வால் பெய்யென பெய்யும் மழை. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவனுடைய இடத்தை புரிய வைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவனுடைய காலை விழச் சொல்லி மனைவியை சொல்லி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கணவன் என்பவனுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு இடம் இருக்கின்றது குடும்பத்தில். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா அம்வாலிஹிம், தங்களுடைய செல்வங்களில் இருந்து இந்த மனைவிமார்களுக்காக வேண்டி அவங்க செலவழிக்கின்ற காரணத்தினாலும் தான் ஒரு ஆண் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சுமப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் வீட்டை பார்க்கின்றார். அந்த வீட்டை பார்ப்பதிலே அவளுக்கு இருக்கின்ற சிரமத்தை விட இந்த சம்பாதித்து கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் நிறைய ரிஸ்க் இருக்கின்றது. இன்னைக்கு அப்டேட்டா இருக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் என்ன, அதன் நிலவரம் என்ன, மார்க்கெட்டிங் பண்ணினால் எவ்வளவு லாபம் கிடைக்கும், அத எவ்வளவு கழிவு போகும், அந்த கழிவை குறைத்துக் கொண்டு லாபத்தை பெருக்குவது எப்படி என்று இந்த செல்வத்திற்காக வேண்டியே கணவன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது இந்த திருமணம் எப்படி ஒரு மனிதனை பொறுப்புள்ளவனாக மாற்றுகிறது. உடனே அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் வருது நீங்க பார்க்கலாம். இவன் பைக்கை எடுத்தாலே 150 தான் முறுக்குவான். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. திருமணத்துக்கு பிறகு என்ன, அந்த 50 குறையும். அப்புறம் என்ன, மனைவியோடு தனியா போகும்போது ஒரு வேகத்தில் போவான், மனைவியை சேரும் போது அது ஒரு 80 ஆகும். 2 பிள்ளையாய் போயிடும், 60 முன்னாடி ஒண்ணு பெற்று அது டேங்க்ல உட்கார வச்சிருப்பான், 50 அப்புறம் 40லேயே போய்கிடும். என்னப்பா வெள்ள பிள்ளை குட்டிக்காரனா ஆயிட்டு என்ன செய்யறது, பொறுப்புகள் வந்துருச்சுல. இதெல்லாம் யாரும் சொல்வது கிடையாது, எப்ப வேகத்தை குறை அப்படின்னு சொல்றது இல்ல. இயற்கையிலேயே அது அவனை அப்படி டியூன் அப் பண்ண நிறைய உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப இஸ்லாம் சொல்லுவது, ஒரு கணவன் என்பவன் மிக முக்கியமான இடத்திலே இருக்கின்றான். அந்த ஒரு மனைவி என்பவர் அவருக்குரிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கும் அவள் பொறுப்பாளி. அவளுக்கு என்று என்ன சில பொறுப்புகள் இருக்கின்றது. அந்த பொறுப்புகளை உணர்ந்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்ற அடிப்படையிலே திருமணமாகி அந்த புதிதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். எடுத்த உடனே கொண்டு வந்து ஏதாவது சொல்லிடக்கூடாது. எப்போதுமே நிதானம் என்பது ரொம்ப அவசியங்க. அழகா சொல்லுவாங்க கிராமங்கள்ல, நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதும்பாங்க. நெல்லு கொட்டி போச்சா அள்ளி, சொல்ல கொட்டியாச்சுன்னா அதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை கண்டிப்பா ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தும். நாளைக்கு மன்னிப்பு கேட்டா கூட, நீ மன்னிப்பு கேட்கறது இருக்கட்டும், நீ எப்படி அந்த வார்த்தையை சொன்ன, அது என்ன அவங்களுக்கு உள்ளத்துல மாறாத வடுக்களாக மாறி போய்விடும். அதனால ரொம்ப நிதானித்து இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செல்வதற்கு அழகான வழிமுறைகளாக இருக்கும். சில நேரங்களில் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம எரிச்சலை உண்டாக்கும். மனிதன் என்ன ரோபோக்களா? சில நேரங்கள் நம்மளே பண்ணும்போது என்ன அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். எந்த ஒரு கணவனாலும் மனைவியிடத்திலும் 100க்கு 100 சாட்டிஸ்பாக்சன் வரவே வராது. ரசூலுல்லாஹ்க்கே வரலையே, நம்மளை விடுங்க. நம்ம ரசூலுல்லாஹ் மாதிரி நம்ம கணவராக இருக்க போறது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன்கள் இருந்தாங்களே, அவங்கள மாதிரி நம்ம பெண்கள் இருக்க போறது இல்ல. கண்டிப்பா விட கம்மியா தான் இருப்போம். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கே அப்படி இருக்க முடிஞ்சான்னு கேட்டா இல்லை. நீ எப்போது என் மீது கோபமாக இருக்கிறாய், இந்த ரெண்டையுமே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க.
உடனே ஆயிஷா அவங்க கொஞ்சம் குறும்புத்தரம் உடையவங்களாக இருந்திருக்கிறாங்க. யாரு? ஆயிஷா அவங்க வயதும் குறைவு தானே அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ என்னை பொருந்தி கொண்டிருக்கிற நிலையில் இருந்தால் முகம்மதின் இறைவின் மீது ஆணையாக என்று சொல்வாய். அரபுகள் இப்படி சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம சொல் வழக்கில் அப்படி சத்தியம் என்பது ரொம்ப இருக்காது. அரபுகள் ரொம்ப பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, இறைவனை பற்றி வானங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வை பொருந்தி இருந்தால் முகம்மதின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹ் மேல ஒரு கோவம் இருக்குன்னு வைங்களேன், பேரை தூக்கிட்டு இப்ராஹிம் நபியின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்குவாங்களாம், ஓ நம்ம பேரை காணா, ஆள் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாப்புல போல இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்களாம். கணவன்டை எப்படி கோபத்தை காட்டுவார்? அந்த வார்த்தைகள் எல்லாம் டேஸா தான் இருக்கும். அதெல்லாம் சபையில சொல்ல முடியாது. அப்படி என்ன சொல்லும் போது கண்டிப்பா சண்டை வரும். இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம்னு பாருங்க. கணவன் என்றால் அவன் 100க்கு 100 சரியாக இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை வருதா, அதை மனைவிமார்கள் இப்படி எடுத்துக்கிறணும், அதை பொருந்தி கொள்ள வேண்டும், அவனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் ஒரு முக்கியமான உறவு என்பதை அவங்க பார்க்க இருக்கிறாள். அதாவது அல்லாஹ் என்ன செய்கிறான், மண்ணை கொண்டு ஆதம் நபியை படைத்தான். ஆதம் நபியினுடைய படைக்கப்பட்ட மூலம் துராபு, மண்ணு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட மூலம் மண்ணு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதி. அது என்ன பகுதின்னு கேட்டா விலா எலும்பு. ஆதம் நபியினுடைய விலா எலும்பில் இருந்து ஒரு மெட்டீரியலை எடுத்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் இலக்கியமா சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய மூலம், ஹவ்வாவுடைய மூலம் எங்கிருந்து வந்திருக்கு? ஆதமுடைய விலாவில் இருந்து வந்திருக்கு. விலா எலும்பு எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும். நம்ம கை எலும்பு நேரா இருக்கு, கால் எலும்பு நேரா இருக்கு. விலா எலும்பு எப்படி இருக்கு? அது எலும்பு கூடு வருது பாருங்க, நம்ம பார்த்திருப்போம், இப்படி வளைஞ்சு இருக்கு. அப்ப வளைஞ்சு இருக்கிற மாதிரி அவருடைய புத்தியும் கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும். இது இயற்கைன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறான்னா, ஒரு ஆண் பார்ப்பதை போல ஒரு பெண் பார்க்க மாட்டார். ஆணுடைய பார்வைக்கும் பெண்ணுடைய பார்வைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசத்தை உணரணும்னு சொன்னா அவன் வாழ்க்கைக்கு தகுதியே கிடையாது, அவன் நிறைய பிரச்சனை சந்திப்பான்னு அர்த்தம். அது நீங்க சிறிய வயதுல இருந்து வயசு பெண் பிள்ளை, இந்த 2 வயசு அவன் போய் எதை வச்சு விளையாடுவான்? அவனுக்கு இந்த காரு, இந்த துப்பாக்கி, இப்ப இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி பொம்மைகள், இதை வச்சு விளையாடுவான். பெண் பிள்ளைகள் அது இந்த கார்ல அது சட்டி பண்ணி வச்சு அப்பவே சோறாக்க ஆரம்பிச்சிடும். பாத்திருக்கீங்களா? 2 உதச்சிட்டு போவான். இந்த பிள்ளை என்ன செய்யும்? காலையில இருந்து அடுக்கி வச்சதை காலை வச்சு தட்டி விட்டு போவான். அப்ப வித்தியாசம் இருக்கு, இந்த வயசுல வித்தியாசம் தெரியுது. அப்போ அவங்க வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு என்பதை ஒரு ஆண் புரிய வேண்டும். ஒரு கடை தெருவுக்கு போறோம், ஆண்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் என்ன? சாப்பாடு தான். புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கிறான், ஒரு கருப்பு பெட்டிக்குள்ள நெருப்பு கோழிகள் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறது. அதை பார்ப்பதற்கு என்னமா இருந்துச்சு, அப்படியே எண்ணெய் சொட்ட சொட்ட. ஒவ்வொரு ராடுல என்ன 4 கோழி, மொத்தம் 4 ராடு, நன்னாங்க 16 கோழி, ஒரு ஆப்பாவது வாங்கி சாப்பிடணுமே என்று இவன் என்ன செய்வான்? அதை ஆண்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். பெண்களுக்கு இதுல அந்த அளவுக்கு பெரிய நாட்டம் இருக்காது. அவங்களுக்கு என்ன, புதிதாக திறக்கப்பட்ட ஒரு ஃபேன்சி ஸ்டோர், அத அப்படி நடந்துதான் கடந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு இடையில ஒரு பெரிய ஸ்கேனிங்கே அங்க நடந்திருக்கும். வெளியே இருந்து பார்த்ததுக்கே நான் அந்த கடையில நடக்கும் போதுதான் பார்த்தேன், சூப்பரான மாடலு, ஒரு புது மாடலு, இந்த நடிகை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு காதணி என்று சொல்லி அதை எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சு அதை வாங்குறதுக்கு போவாங்க. அப்படி எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அப்ப நான் ஒரு ஆண் என்ன செய்யக்கூடாது, நான் எப்படி பார்க்கிறனோ அந்த மாதிரிதான் நீயும் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு பெண்ணும் நான் பார்க்கிற மாதிரி ஆணாக நீங்கள் பாருங்கன்னு சொல்ல முடியாது. அது பார்வை வேறு இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆண்களுக்கு ஒரு வீட்டில் எத்தனை ட்ரெஸ் வச்சிருப்பாங்க? ஒரு வீட்டுக்கு போங்க, அலமாரிகள் இருக்கு, பீரோக்கள் இருக்கு. பீரோவை திறந்து பாருங்கள், ஒரு 10 சட்டை இருந்தா பெரிய விஷயம் ஆம்பளைக்கு. ஒரு ஆணுக்கு என்ன, அந்த 10 சட்டை இருந்தா பெரிய காரியம். பெண்களுக்கு என்ன, அது 3 பீரோ நிறைஞ்சி 4வது பீரோவுக்கு என்ன ஆர்டர் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல அங்கே என்ன, ஆண்கள் தான் வெளியில அதிகமா போறாங்க. ஒரு நாளைக்கு என்ன ஒரு துணியை மாத்திட்டு போறாங்க. பெண்களுக்கு என்ன, பெரும்பாலும் வீட்டு நைட்டியோட தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த ஆடைகளை எடுத்து அணிவது ரொம்ப குறைவு.
ஆனால் என்ன, அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடை பண்ணி அது இன்ட்ரெஸ்ட் தப்பு சொல்ல முடியாது. சும்மா ஜோக்குக்கு பேசிக்கலாம், இவ்வளவு சேலை வச்சிருக்கிறிய அப்படின்னு பேசிக்கலாமே தவிர இயற்கையிலே என்ன, இயற்கையிலே அது அப்படித்தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டாச்சுன்னா பிரச்சனை வராது. இப்ப கணவனுக்கு சொல்லும் போது என்ன சொல்லுது, ஒரு பெண் என்பவள் இப்படி கோணலா படைக்கப்பட்டிருக்கிறாள். அப்ப அவளை நீங்க நேராக்க முடியாது. ரொம்ப நேராக்க நினைச்சீங்கன்னா உடைச்சிருவீங்க. ஒரு வளைஞ்ச எலும்பு என்ன நீங்க நேராக்க பாத்தீங்கன்னா உடைச்சிடுற மாதிரி. உடைப்பது என்பது தலாக்குங்கிறாங்க, தன்னுடைய அடிமை என்று கருதுகிறான். இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் சொல்வது இப்ப மனைவி இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது. என்ன சொல்றான் அல்லாஹ், லா அகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அவர்கள் பலமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துள்ளார்கள். இந்த மனைவிமார்கள் கணவனிடத்தில் ஒப்பந்தம். அப்ப இது ஒரு ஒப்பந்தம் தான். ஒப்பந்த அடிப்படையில் இவர் கணவர், ஒப்பந்த அடிப்படையில் அவர் மனைவி. இப்ப ரெண்டு பேரும் வியாபாரம் பண்றாங்கல்ல, பிசினஸ் பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. எப்ப நம்ம ரெண்டு என்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு எனக்கு ஒத்து வராது, உன் வேலையை நீ பாரு, ஏன் என்ன. திருமணம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம். ஆனா சாதாரண ஒப்பந்தம் இல்ல, பலமான ஒப்பந்தம் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப ஒப்பந்த அடிப்படையில் அவங்க சேர்றாங்களே தவிர ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு அடிமை அல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவள் இடம்பெயர்ந்து வருகின்றாள், அவளுக்கு 2 வீடு, தவளைக்கு 2 வீடுங்கிறான்ல, அந்த மாதிரி என்ன, ஒரு பெண்ணுக்கும் 2 வீடு, பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த புகுந்த வீடுக்கு வந்த உடனே அவள் நம்மை நாடி வந்திருக்கிறாள். அவளுக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது, கணவனுக்கு இருக்கிறது. முக்கியமாக இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு மத்தியிலேயே ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் யாருக்கு இருக்கு, இந்த குடும்ப தலைவர் கணவருக்கு இருக்கு. மாமியார் என்ன செய்வாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு இயல்பை நம்ம புரியணுங்க. நம்முடைய தாயா இருக்கட்டும், நம்முடைய மனைவியா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் யாரு, ஆதமுடைய பிள்ளைகள், எல்லாமே மனிதர்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளை சொல்றது மட்டும் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம், நம்ம மனைவி சொல்றது மட்டும் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். தப்பை கொஞ்சம் குறைத்து மனைவியினுடைய தப்பை, அதாவது மருமக வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மனைவி என்ன மாமியாரை பற்றி மிகைப்படுத்தி இவரை இவருடைய விஷயத்தை கொஞ்சம் குறைப்படுத்தி சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த கணவன் அந்த குடும்பத்திலே ஒரு நடுவரை, ஒரு பட்டிமன்ற நடுவர் மாதிரி தான். இந்த பட்டிமன்ற நடுவரை பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் கணவர் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏப்பா இங்க வா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாலே ஏதோ வில்லங்கம் என்று அர்த்தம். அப்ப என்ன செய்வாங்க, இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு இப்படி வார்த்தையை சொல்றாவ, அப்படி நடந்திருக்கும் சம்பவம். ஆனால் அது அப்படியே சொல்வாங்களா என்றால் அப்படி இல்லை. அதில் ஏதாவது ஒரு சின்ன பிட்டு கூடி இருக்கலாம், ஒன்று குறைந்திருக்கலாம். சாதாரணமாக சொன்னதை வேற மாதிரி கூட சொல்லலாம். அதை விளக்கமாக எடுத்து கூட்டி விடுமா, இந்த நீங்களே கூட்டுங்க மாமி, இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிறோமே. சொல்லும் போது எப்படி வரும், விளக்கமாக எடுத்து கூட்டுங்க, நீங்க கூட்ட மாட்டீங்களோ, உங்க வீட்டு நீங்க கூட்ட என்ன, நாங்களே தான் செய்யணுமா, அப்படி. இதுதான் அதே சம்பவம் தான். அதை சொல்லும் போது அதே மாதிரி மருமகள் என்ன இங்க முடிச்சுட்டு அம்மாவுடைய பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவான், ரூமுக்குள்ள போனோன்னு அது மனைவி கூப்பிட்டு இங்க வாங்க, நீங்க உட்கார்ந்து எனக்கு விட சொல்லி அவங்க, இல்லாட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அது கொஞ்சம் ஓவராகவும் இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறேங்கும் போது இதை கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டியிருக்கும். அப்ப அங்க என்னன்னு கேட்டா, உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்ட மண்சட்டி முன்சட்டி அப்படின்னா என்ன, ஒரு பழைய சட்டி இருந்திருக்கும், அல்லது நல்ல சட்டியா கூட இருந்திருக்கும், அது கீழே விழுந்து உடஞ்சிருக்கும், மாமியார் தட்டி விட்டு உடச்சிருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, நாளைக்கு குப்பையில போல சட்டிமா, இன்னைக்கு உடஞ்சி அள்ளி போட்டு வேலையை பாரு, முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிடுவாங்களாம். அதே மருமக உடைச்சா அடி பாதகத்தி, தங்கம் பொன்னாயிருந்து சட்டியை உடைத்து விட்டாலே என்று திருப்பிடுவாங்களாம். இது என்னது, அந்த பெண்மகளும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. மாமியார் மட்டுமல்ல, மாமியாருக்கு சப்போர்ட்டாவோ மருமகள் சப்போர்ட்டாவோ பேச வரல. இதெல்லாம் அன்றாடமாக குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு குடும்பத்திலே எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் மனைவி மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து இந்த மாமியார் மருமகள் பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட விவாக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும், ஒரு கணவர் பார்க்கணும். நம்முடைய அம்மாவும் மனுஷிதான்,
நம்முடைய மனைவி மனுஷிதான், இவளும் தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு, அவரும் தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு என்று அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க பாருங்க. அங்கே இருக்க ஒரு கணவனுடைய முக்கியமான ரோல். இதை மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மனைவி வந்து இப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், அதை கவனிக்கணும். அடுத்து என்ன என்று கேட்டால், ஒரு பெண் என்பவள் எங்க ஒரு குடும்பத்தில் சண்டை வரும் அப்படின்னா சாப்பாட்டில இருந்து சண்டை ஆரம்பிக்கும். நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா ஆண் இயற்கையிலேயே சாப்பாட்டு பிரியன். அடுத்து பொரியல் அள்ளி வச்சிருப்பான், அதுல உப்பே போட்டிருக்காது. கடைசியில் என்ன 3, இது ஒரு 50%, அது ஒரு 30%, இது ஒரு 20%, அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு. தட்டு பறக்க ஒரு பக்கம், சோறு ஆக்கி வைத்திருக்கிற சோறு அப்படி என்ன ஆகும், சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை மனைவியோடு இருந்தா அது வேறு. உங்க குடும்பத்தில் யாருக்காவது சோறாக்க தெரியுமா, சொல்லி கொடுத்தாலும் இல்லையா, அது பிரச்சனை உண்டாகும். அப்போ மனைவி வந்துருவான், என்னைய பத்தி பேசுங்க, எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமா அவங்க பெரிய அவங்க அம்மா, அப்ப உங்க அம்மா ஒழுக்கமா. சண்டை வந்து அன்னைக்கு அடிக்க சண்டையில டிவி போயிரும், ஃப்ரிட்ஜ் போயிரும், என்ன எல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் காலியா போயிடும். எதற்காக, சோத்துல உப்பு போடலன்றக்காக வேண்டி. பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள். பெண்கள் பக்கத்துல பயங்கரமான ரெஸ்பான்ஸா இருக்கு. இப்படி எல்லாம் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, ஒரே குறை சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதாவது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கப்பட்டால் சாப்பிடுவாங்களாம், நல்லா இருந்தா சாப்பிட்டுருவாங்களாம், நல்லாவே இல்லை இதெல்லாம் ஒரு சோறா அப்படின்னு இதெல்லாம் ஒரு சாப்பாடு கேட்கிற மாதிரி இருந்தா கூட எதையுமே சொல்லாமல் அந்த சாப்பாடை வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்களாம். இது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம். அப்ப சாப்பாடு விஷயத்துல கூட இப்படி பிரச்சனை வந்தால் அதை அந்த மாதிரி தெரியாட்டி கத்துக்கிறணும். ஏன்னா நம்முடைய கணவர் வந்து நமக்காக வேண்டி உழைக்கிறாரு, குடும்பத்துக்காக வேண்டி பாடுபடுற, நமக்காக வேண்டி தானே வெயில போய் பாடுபடுறாரு, பிள்ளைகளே வளர்க்க பாடுபடுறாரா, அவருக்கு ஒரு வாய்க்கு ருசி ஆக்கி போடுறதுல சந்தோஷமா இருப்பாரு அப்படி என்ன சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். அது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கடைபிடிக்கணுங்க. இதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் வஹி வருது. அதான் முதல்ல ரசூலுல்லாஹ் வந்து ஹிரா குகைக்கு போறாங்கல்ல, அங்க போய் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு போறாங்க. அவங்களுக்கு வஹி வருது, அவங்களுக்கு நபின்னு தெரியாது. திடீர்னு பார்க்கறாங்க யார்கிட்ட, மனைவி இடத்துல. அப்போ அந்த மனைவி ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன ஆறுதல் இருக்கின்றதே, அழகான வார்த்தைகள். இல்லை, கல்லா வல்லா மா யுஹ்சி கல்லாஹு, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏனென்றால் இன்னக்க தஸிலுர் ரஹீம வ தஹ்மிருல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ தக்ரில் லைஃப பட்டியல் போடுறாங்க. உங்களுக்காக கெட்டது நடக்கும், நடக்காதுங்க. உங்களுக்கு அல்லாஹ் இன்னைக்கு அப்படி நடக்குமா, விட்டுருவோம். ஒரு ஆள் இப்படி போய் பார்த்து பயந்து மனைவிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி போய் போனேன், இதை பார்த்தேன், நீ ஏன் காட்டுக்கு போற, நீ ஏன் குகைக்கு போற, சாப்பிட்டு அல்லாஹ் நீங்க படுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, எனக்கு ஏதோ 1000 பயமா இருக்கு உனக்கு. அப்ப ஒரு வீட்டுக்கு கணவர் வரக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக மனைவிமார்கள் இருக்கணும். இப்ப வீட்டுக்கு போயிட்டு கணவர் வர்றாரு, வரும்போதே தெரியுங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா இல்லையா? படாருன்னு கதவை தள்ளுவாரு, ஆளு மூட விட்டுன்னு தெரியும். செருப்பு கழட்டுவார், எடுவானுக்கும் படுவானுக்கும் பறக்கும். அல்ல லேசாகும். இப்ப என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி என்ன தப்பிச்சு. சில பேருக்கு என்ன நேரங்காலம் தெரியாது, அவனே 1008 டென்ஷன்ல வீட்டுக்கு வருவான். வந்த உடனே வந்து அந்த பட்டு சேலை என்னாச்சு எவ்வளவு நாளா கேட்கறது, தூக்கி போட்டு பட்டு 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 அதோட என்ன பட்டா கேட்கறது. நீங்கள் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்காமல் இருந்தால் எதை பிடிக்கிறதோ அதை பொருந்தி கொள்ளுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. கரிக மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர். ஒரு மனைவியை ஒரு கணவருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிக்கலன்னு பார்க்காதீங்க, எது பிடித்திருக்கிறதோ அதை பாருங்கன்னு மார்க்கம் சொல்லுது. 2 விஷயம் நல்லா இல்லாம இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கவனத்தில் வைத்து சரியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கரண்ட்